அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. யாருக்கெல்லாம் தீராத பண கஷ்டம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு தாராளமான பண வரவு அப்படிங்கிறது உண்டாகும். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 16ஆம் தேதி, மாசி மாதத்தின் 4ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய திருவோண நட்சத்திரம் இருக்குதுங்க. இந்த திருவோண நட்சத்திரம் நமக்கு நேற்றே தொடங்கிடுச்சு. இன்று இரவு 9:41 வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு அமாவாசை திதியானதும் தொடங்க இருக்குது. இந்த அமாவாசை திதி நமக்கு மாலை 6:27 அப்படிங்கும்போதே தொடங்கிடுங்க. இது பார்த்திங்கன்னா நாளைக்கு மாலை 6:30 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மற்ற நேரத்தில் செஞ்சாலும் பலன் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட இரவு 8 to 9 மணிக்கு செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பர்டிகுலராக அந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 8 to 9 அப்படிங்கிறது சந்திர ஓரையாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த நேரத்தில், அதாவது மாலை 6:27 இருந்து அமாவாசை திதியும் நமக்கு தொடங்க இருக்குது இல்லையா. அப்போ சாதாரணமாக நம்ம ஒரு சில பரிகாரங்களை மற்ற நாளில் செஞ்சு கிடைக்காத பலனும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் செய்யும்போது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி இந்த திருவோண நட்சத்திரம் இருக்குது, அடுத்தது அமாவாசை திதி இருக்குது, மேலும் நம்ம சந்திர ஓரைங்கிறது இரவு 8 to 9 அந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். பொதுவாக தேய்பிரையில் வரக்கூடிய சந்திர ஓரையில் நம்ம எந்த ஒரு பரிகாரமும் செஞ்சாலும் நமக்கு பலன் கிடைக்காது. ஏன்னா அது தேய்பிரை அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி சாதாரணமான நாளாக இருந்தால் நானும் இந்த டைம் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் அமாவாசை திதியோடு இருக்கிறதுனால தான் இந்த டைமை உங்களுக்கு கொடுக்குறேன். மேலும் அந்த டைமில் நமக்கு திருவோண நட்சத்திரமுமே இருக்குது. நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 9:41 வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த 8 to 9 எல்லாத்துக்குமே பொருத்தமானதாக இருக்கும். சரி, இப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். என்ன சுத்தமாக இருக்கிறவங்க இதை பூஜை அறையில் சாமி படத்தை முன்னாடி வைக்கிறதுங்கிறது நல்லது. பீரியட்ஸில் இருக்கிறவங்க இதை தென்மேற்கு மூலை, அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே வைக்கிறது நல்லது. எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு காலியான ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. அது நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. இஷ்டப்பட்டிங்கன்னா அந்த விளக்குனுடைய உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் நல்லா மஞ்சளை பன்னீர்லேயோ அல்லது தண்ணீர்லையோ குழப்பி நல்லா பூசி விடுங்க. கொஞ்ச நேரம் இது காஞ்சிச்சின்னா நல்லா பார்க்கறதுக்கே மங்களகரமாக இருக்கும். அடுத்து குங்கும பொட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் பச்சரிசி நீங்கள் போடுங்க. இந்த பச்சரிசிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த தானியம். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் அருள் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். பச்சரிசி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியவே கூட எடுத்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னாவே போதும். அடுத்தது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூளுங்கிறது குரு பகவானின் அம்சம் பொருந்தியது. சும்மா ஒரு பிஞ்சு போட்டிங்க அப்படின்னா கூட போதும். அடுத்தது நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி, விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயில் நம்ம ஒரு நம்பர் எழுத போகிறோம். அதனால் எழுதுவதற்கு க்ரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் பிளாக் கலர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி விளக்கில் அரிசி மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் பூஜை அறையிலையோ அல்லது ஹால்லையோ உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காயில் 741 அப்படிங்கிற மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன் இந்த நம்பர் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகவே இது எந்த நாளில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி அதுக்கு உண்டான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி ஆங்கில தேதி பாருங்கள் 16. இதனுடைய கூட்டுத்தொகை 1 + 6ங்கும்போது நமக்கு 7 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது இது மாசி மாதத்தின் 4ஆம் தேதி. இங்கே நமக்கு 4ங்கிற நம்பர் கிடைக்குது. அடுத்தது 1ங்கிற
போகிற நம்பர். இந்த வருஷமானது 2026. இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 2 4, 4 + 6 10ங்கும் போது 1 + 0னா நமக்கு 1ன்னு வந்து கிடைக்குது. இந்த சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த நம்பர் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி திருவோண நட்சத்திரமும் இருக்கிறதுனால 1176ங்கிற பெருமாளுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய நம்பரை எழுதுறது சிறப்பு. ரீசெண்டாக கூட ஏலக்காயில் இந்த 2ஐயும் எழுத சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதை செஞ்சவங்க இதை செய்யலாமான்னு கேட்டால் அதே ஏலக்காயை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை அதை செய்யாமல் விட்டீங்க அப்படிங்கும்போது புதுசாக ஒரு ஏலக்காய் எடுத்து இது 2ஐயும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறதுங்கிறது நல்லது. அடுத்து ₹1 காசு ஒன்று எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும். அதனால் ஏதாவது ஒரு சில்லறை காசு எடுத்துக்கலாம். ₹1ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்குரியதுங்கிறதுனால இதை எடுத்துக்கிறதும் நல்லது. இப்போது நீங்கள் ஏலக்காயில் எழுதியாச்சு இல்லையா, உங்கள் முன்னாடி இப்போ இந்த அகல் விளக்கில் பச்சரிசியும் மஞ்சள் தூள் வந்து கலந்துருக்கும். இப்போ ₹1 காசும் வந்து நான் எடுத்துக்க சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ இந்த ₹1 காசை உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த ஏலக்காயை வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் எல்லாமே சொல்லுங்கள். இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ எதில் வேணால் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா 4 திசைகளிலிருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்க்கிறேன். 4 திசைகளிலிருந்தும் தினந்தோறும் என்னை தேடி பணம் வருகின்றது. என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது. எனக்கு மிகவும் சுலபமாகவே பணம் கிடைக்கின்றது. இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள். பணம் உங்கள் வீட்டில் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குது அப்படிங்கும்போது என்னென்ன மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை நீங்களே வந்து ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அதெல்லாம் அப்படியே நடக்கிற மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சொல்கிறது வாயளவில் சொல்லுவோம். ஆனால் இந்த விசுவலைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பண்ணினோம்னா தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதனால தான் ஒவ்வொரு பதிவுலையுமே விசுவலைஸ் பண்ணுங்கன்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சரிங்களா? அது நல்ல நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நிஜமாகவே உங்களுக்கு பணம் நிறைய கிடச்சிருச்சு, ஈஸியாக கிடைக்குது, இந்த மாதிரிலாம் வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அதன் பிறகு உங்கள் முன்னாடி வச்சுருக்கிற இந்த மண்ணகல்ல இந்த ₹1 ஏலக்காயும் வந்து வச்சுருங்க. இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் இதை கொண்டு போயிட்டு வச்சுருங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க தென்மேற்கு மூலை சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா பீரோவில் வச்சுருப்போம். அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அமாவாசை திதியானது மாலை 6:30 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிச்சுட்டு இந்த ₹1 ஏலக்காயும் இருக்குது இல்லையா, அதை மட்டும் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வச்சுக்கோங்க. அந்த அரிசி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கையாலேயே தானம் கொடுங்க. தானம் கொடுக்குறத மொட்டை மாடியில் நீங்கள் தூவி விடலாம். அல்லது வீட்டுக்கு வெளியில் ஏதாவது மரம் செடி கொடி இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுறலாம். நாளைய தினம் அமாவாசை திதியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்ச இந்த தானத்தின் பலனாக உங்களுடைய கர்ம வினைகள் வந்து குறையும், பண தடை வந்து நீங்கும், ஏராளமான பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுத்து வச்ச அந்த ஏலக்காயும் ₹1 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் அமாவாசை அப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கோவில் உண்டியலில் போட்டுருங்க. இல்லைன்னா ஏதாவது தான தர்மத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறீங்க, முன்னோர் வழிபாட்டுக்கு இலை வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு கூட இந்த காசை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏலக்காயை நீங்கள் தட்டி போட்டு தூபம் காட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா டீ போட்டு குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இரவு 8 to 9 மணிக்குள்ளே எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.